إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷெரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலினுடைய பேச்சை மக்கள் பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நோன்பிலேயே பிப்ரவரி மாதத்திலேயே பிப்ரவரி 6ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் யதார்த்தமாக அடிக்கக்கூடிய வெயிலை விட 3 செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக அடித்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மார்ச் மாதத்திலும் சென்னை மீனம்பாக்கத்தில் அளவுக்கு அதிகமான வெப்பநிலை அன்றைய தினத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மே 2 முதல் மே 28ஆம் தேதி வரைக்கும் வெயில் கடுமையாக இருக்கும் என்று இயக்குநரகத்தால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அக்னி நட்சத்திரம் இந்த இடைவெளியில்தான் இருக்கும் என்று கிட்டத்தட்ட இந்த 26 நாட்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று வெயிலினுடைய நிபுணர்கள் நமக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று 125 ஆண்டுகளுக்கு முன்னால் அடித்த வெயில் தற்போது வெப்பநிலை அதிகமாக அடிக்க துவங்கி இருக்கின்றது என்றும் செய்திகளில் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, வெயில் காலம் வந்தாலே பொதுவாக மக்களை நாம் பார்க்கிறோம். பவுடர் வாங்கக்கூடிய நபர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. நைசில் ஒன்று வீட்டில் இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய நபர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஷவர் டு ஷவர் பவுடரை மக்கள் நினைவில் கொள்கிறார்கள். இதே போன்று எங்கெல்லாம் குளிர்பான கடைகள் இருக்குமோ பழச்சாரகத்தின் பக்கம் மக்களுடைய கூட்டங்கள் செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தண்ணீர் வெயில் காலம் வந்தவுடன் மக்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஞாபகம் வருகின்றது. அதே போன்று தங்களுடைய ஆடை முறைகளை மெல்லிய ஆடைகளாக
பஞ்சுகளுடைய ஆடைகளாக மாற்றிக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் சன்கிளாஸ் அணியக்கூடியவர்களாகவும் தலையில் தொப்பியை கேப்பை அணிபவர்களாகவும், சிலர் பொதுவாக பெண்கள் குடைப்பிடித்து செல்லக்கூடியவர்களாகவும், அதே போன்று வழக்கமாக ஒரு முறை குளித்து கொண்டிருந்தவர்கள் 2 முறை குளிக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று எங்கெல்லாம் கூலிங்கான சுற்றுலா தலங்கள் இருக்குமோ அங்கு நாம் சென்று வரலாம் என்று 2 நாட்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் என்று சுற்றுலா தலங்களை தேடி செல்லக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கிறோம். வெயில் காலம் துவங்கி இப்போது வரை சிலர் சுற்றுலா சென்றும் வந்து விட்டார்கள். இன்னும் சிலர் சுற்றுலா செல்ல இருக்கிறார்கள். சிலர் சுற்றுலாவில் இருக்கிறார்கள். இன்னும் செல்வது எங்கெங்கே என்று தேடிக்கொண்டும் சிலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த வெயில் காலம் வந்ததும் தங்களுடைய முடிகளை சம்மர் கட்டிங் என்று சொல்லக்கூடிய சிறியதாக வெட்டி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் நாம் பார்க்கிறோம். இந்த வெயில் காலம் அதிகமாக வரும்போது மழை ஒன்று பெய்து விடாதா என்ற அடைமழையை எதிர்பார்த்தவர்களாக மக்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். இப்படி வெயில் காலம் வந்ததுமே ஒட்டுமொத்த நபர்களும் அவரவர்களால் எது எது முடியுமோ, என்னென்ன நினைவிற்கு வருமோ அதையெல்லாம் கொண்டு வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி, தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று நாம் சொன்ன சில உதாரணங்கள், இப்படிப்பட்ட பல உதாரணங்களை கூற முடியும். இந்த உதாரணங்களின் பக்கம் ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே நேரத்தில் இந்த வெப்பத்திற்கு காரணம் என்ன என்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நேரத்தில் சூரியன் தான் காரணம் என்று விஞ்ஞானம் சொல்கின்றது. ஆனால் இது ஒரு அட்டுப்பொய் என்று நம்மால் சொல்ல முடியும். சூரியன் ஒரு காலமும், வருடம் முழுவதும் சுழல்கின்ற சூரியன் அல்லாஹு தாலா எப்போதும் அதனுடைய வெப்பநிலையை சமமாக ஒரே மாதிரியாகத்தான் வைத்திருக்கின்றானே தவிர, காலையில் எப்படி அடிக்க வேண்டுமோ அப்படி, மதிய வேளையில் எப்படி அது வர வேண்டுமோ சுழற்சியின் அடிப்படையில் அப்படி, மாலை நேரத்தில் சூரியன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி, இது போன்றுதான் சூரியனுடைய அளவை அல்லாஹு தாலா ஒரே நிலையாகத்தான் வைத்திருக்கின்றான். ஆனால் விஞ்ஞானிகள் பல பொய்கள் பல விஷயத்தில் கூறியிருப்பதை போன்று வெயிலினுடைய அளவுக்கு அதிகமான காரணத்திற்கு முக்கிய காரணம் சூரியன் தான். அதில் ஹீலியம் இருக்கிறது, தனிச்சையாக சுடர்விட்டு எரிகின்றது. அது வெயில் காலம் அளவுக்கு அதிகமாக எரிவதினால் வெயிலின் தாக்கத்தை அளவுக்கு அதிகமாக பூமி உணர்கின்றது என்றெல்லாம் ஒரு கட்டவிழ்த்து விட்டு கதையை விடுகின்றார்கள். ஏனென்றால் அதை சராசரி மனிதர்களால் ஆராய்ச்சி செய்ய முடியாது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், மக்கள் அதை நம்புகிறார்கள். யாராவது ஆராய்ச்சி செய்து பார்த்து இல்லை இல்லை இது தவறு, இது பொய் என்று சொல்ல முடியுமான? அப்படி இல்லை. ஆனால் முஸ்லிம்களால் சொல்ல முடியும், ஒரு முஃமினால் சொல்ல முடியும். குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் எப்போது இந்த உலகம் மாற்றமான ஒன்றை சொல்லுமோ, நிச்சயமாக என் ரப்புல் ஆலமீன் சொல்லியதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் அது கண்டிப்பாக தவறாகத்தான் இருக்கும். படைத்த ரப்புல் ஆலமீன் சூரியனை படைத்தவன், சூரியனோடு நம்மை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், வானங்களையும் பூமியையும் ஒட்டுமொத்தத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி இந்த சூரியனையும் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றானோ அதை நம்புவதுதான் ஒரு முஃமினுக்கு சாலச் சிறந்ததாக இருக்குமே தவிர, நம்மை போன்று படைக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி படைப்பாளன் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றானோ அதற்கு மாற்றமானதொரு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து சொல்வதை கண்டிப்பாக ஒரு முஃமின் நம்ப முடியாது, நம்பக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு எந்த விதமான தரவுகளும் இதுவரைக்கும் அவர்கள் சரியாக சொன்னதில்லை. விஞ்ஞான ரீதியாக அவர்களாக ஒரு கணக்கை வைத்து அவர்களாக எதையோ சொல்லி இது அப்படி, இது இப்படி, இப்படி அப்படி என்று சொல்கிறார்கள். யாருக்கு தெரியும் இப்படிதான் என்று? பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, பக்கத்து நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. மீடியா சொல்வதை நம்பிக்கை கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள். அதில் பல வதந்திகள் இருக்கலாம், அதில் பல பொய்கள் இருக்கலாம், அதில் சில உண்மைகள் கலந்திருக்கலாம், பலதரப்பட்ட பொய்கள் கலந்திருக்கலாம். 15 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த 15 கோடி கிலோமீட்டர் கூட அவர் சொல்வதை நாம் சொல்கின்றோம் அடையாளத்திற்காக. அது எத்தனை கோடி கிலோமீட்டரில் இருக்கின்றது என்பது அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இப்படி இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை பற்றி
இவன் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் ஒத்து இருந்தால் ஒரு முஸ்லிம் ஏற்கலாமே தவிர உதவிக்காக குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் புறம்பானதாக இருந்தால் நிச்சயமாக அதை ஏற்க முடியாது. அதே நேரத்தில் இன்று விஞ்ஞானம் இதை சொல்கின்றது. ஆனால் பல வருடங்களுக்கு முன்னால், 1000 வருடங்களுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் வெப்ப காலம் எப்படி வருகின்றது, குளிர்காலம் எப்படி வருகின்றது, கோடை காலமும் குளிர்காலமும் எப்படி மாறி மாறி சுழல்கின்றது என்று யாருக்குமே தெரியாமல் இருந்த நேரத்தில் அகிலங்களின் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இன்று வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு காரணத்தை மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்போ அதற்கு பின்போ இன்று வரை சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் பூர்ணத்துவம் பெற்றால் நீங்களும் இந்த பதிலை சொல்வீர்கள். உலகம் முடிவதற்கு முன்னால் உங்களுடைய ஆய்வுகள் சரியான பாதையை தொடர்ந்து இருக்குமேயானால் நிச்சயமாக சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது என்ற வசனத்திற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெப்பத்திற்கும் குளிர்காலத்திற்கும் எந்த காரணத்தை சொன்னார்களோ அதை நீங்களும் ஆய்வு என்ற அடிப்படையில் கண்டுபிடித்து நீங்கள் சொல்லக்கூடியதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெப்பத்திற்கும் குளிருக்கும் என்ன காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்ப்பதற்கு முன்னால் சூரியன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று குர்ஆன் மிக தெளிவாக பல வசனங்களிலே பேசுகின்றது. இதற்கு மாற்றமாக ஒருபோதும் சூரியன் செய்ய போவதில்லை. மனிதனும் ஜின்னினம் மட்டும்தான் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறார்களே தவிர இந்த 2 இனத்தை தவிர படைக்கப்பட்ட எந்த பொருள்களும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றம் செய்வதில்லை என்பதையே குர்ஆன் மிக ஆழமாக பேசுகின்றது. அதில் முதல் வசனம் அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப் வ கஸீரும் மினன் நாஸ். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வானங்களில் இருக்கக்கூடியவையும் பூமியில் இருக்கக்கூடியவர்களும் சுஜூது செய்கிறார்கள். சூரியன் சுஜூது செய்கின்றது, சந்திரன் சுஜூது செய்கின்றது, நட்சத்திரங்கள் சுஜூது செய்கின்றன, மலைகள் சுஜூது செய்கின்றது, மரங்கள் சுஜூது செய்கின்றது, ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகளும் ஊர்வனங்களும் சுஜூது செய்கின்றது. மனிதர்களில் பெரும்பான்மையான நல்லடியார்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றார்கள். மனிதர்களையும் விலங்குகளையும் சேர்க்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் சூரியன், சந்திரன், மரம், மலை என்று ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் ஒட்டுமொத்தமும் அல்லாஹுக்கு சுஜூது செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று வெயில் வரும்போதுதான் மனிதர்களுக்கு நிழலுடைய தேவை ஏற்படுகின்றது. இது ஒரு தனி டாபிக். ஆனா அல்லாஹு தஆலா நினைவுபடுத்தி விட்டு செல்கின்றான். வெயிலில் இருந்து நிழல், நிழலிலிருந்து வெயில் எப்படி உரித்து எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிழல் வருவதும் வெயிலில் இருந்து மீண்டும் அந்த நிழல் நகர்ந்து செல்வதும் எப்படி அதை நாம் மாற்றி அமைக்கின்றோம் என்பதை உற்று கவனித்தாலே அல்லாஹ்வினுடைய வல்லமையை நீங்கள் யோசிக்கலாம் என்று பேசக்கூடிய சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனம் அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல் வலவ் ஷாஅ லஜஅல்நாஹு சாகினா ثم جعلنا الشمس عليه دليلا. நிழலுக்கும் வெயிலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் சூரியனை தரவாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம், ஆதாரமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். வெயிலில் இருந்து நிழல், நிழலில் இருந்து வெயில், இதை நீங்கள் உற்று நோக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அதே சூரத்துல் ஃபுர்கானில் மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா வ ஜஅல ஃபீஹா சிராஜா வ கமரம் முனீரா. சூரியனை தனிச்சையாக ஒளி இலங்கக்கூடியதாகவும் சந்திரனை சூரியனிலிருந்து ஒளி வாங்கி ரேடியம் போன்று ஒளியை வீசக்கூடியதாகவும் நாம் படைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன் என்று அல்லாஹ் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா
சூரத்துல் அன்ஆமில் பேசுகின்றான். ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅலல் லைல சகனா வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா. ஃபாலிகுல் இஸ்பாஹ், இரவிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணத்தை பாருங்கள். ஒரு விதையிலிருந்து வெடித்துக்கொண்டு ஒரு முளை வெளியே வருவதை போன்று, முளைத்துக்கொண்டு ஒரு சிறிய ஒரு துளிர் விட்டு வருவதை போன்று அல்லாஹ் பேசுகின்றான். இரவிலிருந்து வெளிச்சத்தை உடைத்து நாம் எடுக்கின்றோம். ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅலல் லைல சகனா, இரவை அமைதியாக நாம் ஆக்கியதற்கு பின்னால் அதிலிருந்து பகலை எப்படி உரித்து நாம் எடுக்கின்றோம். அதே போன்று வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா, சந்திரனையும் சூரியனையும் சரியான நேர கால காட்டிகளாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இது சூரத்துல் அன்ஆம். இதே போன்று ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஆ வல் கமர நூரா, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் சூரியனை தனிச்சையாக ஒளி வீசக்கூடிய அழகான ஒரு மிளரக்கூடியதாகவும், அதே போன்று சந்திரனை அதிலிருந்து பிரகாசத்தை ஒளிவாங்கி ஒளி வீசக்கூடிய ஒரு ரேடியமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இது சூரா யூனுஸ் பேசுகின்றது. அதே போன்று சூரா நூஹிலே வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா வஜஅலஷ் ஷம்ஸ சிராஜா, இங்கும் சூரியன் தனிச்சையாக ஒளி வீசக்கூடிய விளக்காகவும் சந்திரனை ரேடியமாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். இதே போன்று சூரத்துன் நபஇல் வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, ஒளி இலங்கக்கூடிய ஒளியோடு சேர்ந்து வெப்பத்தை தருகின்ற சூரியனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான் என்று சூரத்துன் நப பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு சாம்பிள் தரக்கூடிய வசனங்கள், சூரியனை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய வசனங்கள். இதில் இன்னும் நீங்கள் குர்ஆன் முழுக்க ஆராய்ச்சி செய்தால் எந்த இடத்திலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் சூரியன் ஒளியை அல்லது வெயிலை குறைவாகவும், குறிப்பிட்ட சில காலத்தில் வெப்பத்தை அதிகமாக, வெயிலை அதிகமாக தருகின்றது என்ற நிலையில் சூரியன் படைக்கப்படவில்லை. அப்படி அது இல்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. விஞ்ஞானத்தில் சொல்லக்கூடிய இந்த கூற்று அபத்தமானது, மிகவும் தவறானது. அல்லாஹ்வை மறுப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று. சூரியனோடு மக்கள் நின்றுவிட வேண்டும், சூரியனை தாண்டி அவர்களுடைய சிந்தனைகள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக விஞ்ஞானிகளால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய்தான் வெயில் காலத்தில் சூரியன் வெப்பத்தை அதிகமாக கொக்கரிக்கின்றது என்ற இந்த கூற்று என்பதை நாம் நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் வெயில் காலம் வரும்போது வெயில் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இன்று வரைக்கும் யாருமே சொல்லாத அழகான சித்தாந்தத்தை, மிக அழகிய தத்துவத்தை, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை தாண்டி வேறு காரணத்தை எந்த விஞ்ஞானிகள் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் ரிசர்ச் செய்தாலும் கண்டுபிடித்து உங்களால் கூறிவிட முடியாது. உங்களுடைய கூற்றுக்கள் இந்த இடத்தில் வந்து நின்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஆழமான கருத்து, நரகம் விடக்கூடிய மூச்சு காற்றுத்தான் வெப்பநிலை என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை விடவும் ஆழமான ஒரு கருத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். நாங்கள் பயணத்தில் இருந்தோம். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். நாங்கள் பயணத்தில் இருந்தோம். தொழுகைக்காக பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லுஹர் தொழுகைக்காக நான் பாங்கு சொல்லட்டுமா என்று கேட்கும் போது அபரித் அபரித், இன்தலிர் இன்தலிர், பொறுங்கள் பொறுங்கள், கொஞ்சம் குளிர வையுங்கள் குளிர வையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லிவிட்டு பின்பு சொன்னார்கள், இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், நீங்கள் காணக்கூடிய இந்த உச்சகட்ட வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்றிலிருந்து நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபஇதஷ்தத்தல் ஹர்ரு, இது போன்ற வெப்பநிலையை, அதாவது இந்த காலத்தை நீங்கள் அடைந்தால் ஃபஅப்ரிது அனிஸ் ஸலாத்தி, லுஹர் தொழுகையை நீங்கள் பிற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே நீங்கள் காணலாம். அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள், மிக ஆழமான ஹதீஸ்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஷ்தகத்தின் நார், நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது, நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது, இலா ரப்பிஹா, தன்னுடைய ரப்பிடத்தில் முறையிட்டது. ஃபகாலத், அந்த நரகம் சொன்னது, யா ரப், யா ரப்பே, என் ரப்பே, அகல பஅலி பஅலா, நரகத்தினுடைய பகுதிகள் எரிந்து 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 என்னுடைய சில பகுதிகள் வேறு சில பகுதிகளை சாப்பிட தொடங்கிவிட்டது. நரகத்திற்குள் இருக்கக்கூடிய பகுதியே நெருப்பை சாப்பிட துவங்கிவிட்டது. இதிலிருந்தே நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு கடுமையானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. நெருப்பில் நீங்கள் ஒரு பேப்பரையோ குப்பையோ போட்டால் அதை நெருப்பு சாப்பிட்டு விடும், இது நமக்கு தெரியும். அடுப்பிலே நெருப்பிலே ஏதேனும் ஒரு துணியை ஒரு குப்பையை போட்டால் நெருப்பு அதை சாப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். நெருப்பையே சாப்பிடக்கூடிய கடுமையான ஒரு நெருப்பை அல்லாஹ் நரகத்தில் வைத்திருக்கின்றான். நரகம் இப்படித்தான் அளவுக்கு அதிகமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றது, யா ரப், என் ரப்பே, அகல பஅலி பஅலா, என்னுடைய சில பகுதிகளை சாப்பிட துவங்கிவிட்டது, சாப்பிட ஆரம்பித்து விட்டது. இது நரகத்திற்கே கஷ்டமாக இருக்கின்றது என்றுதான் நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றது. இந்த நேரத்தில் ஃபஅதின லஹா பினஃப்ஸைனி, 2 தடவை 2 மூச்சுக்களை விட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் நரகத்திற்கு அனுமதி அளித்தான். நஃப்ஸின் ஃபிஷ் ஷிதா வ நஃப்ஸின் ஃபிஸ் ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு மூச்சும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சும் நரகம் விடுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அதே ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் சொன்னார்கள், ஃபஹுவ அஷத்து மா தஜிதூன மினல் ஹர்ரி, நீங்கள் உணரக்கூடிய வெப்பநிலையான வெயில் காலத்தினுடைய மூச்சும், அதே போன்று அஷத்து மா தஜிதூன மினஸ் ஸம்ஹரீர், குளிர்காலத்தில் நீங்கள் காணக்கூடிய கடுமையான குளிரும் நரகத்தினுடைய மூச்சு காற்றுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அபூ ஜம்ரத் அல்-லுபை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கல்வியை கற்பதற்காக நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றிருந்தேன். கல்விக்காக சில நாட்கள் அவரிடத்தில் தங்கியிருந்தேன். அப்போது கோடை காலம் வந்தது. அந்த கோடையினுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. நான் காய்ச்சலில் இருக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை நலம் விசாரிக்க வருவார்கள். அப்போது சொல்வார்கள், ஜம்சம் ஜம்சம் என்று சொல்வார்கள். ஜம்சம் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜம்சம் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய காய்ச்சலும் நரகத்தினுடைய மூச்சு காற்றிலிருந்து, நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து ஏற்படுகின்றது. எனவே தண்ணீரை கொண்டு உங்களுடைய உடலை குளிர வைத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எனவே நீங்கள் ஜம்சம் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அபூ ஜம்ரா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸை அவர்கள் நினைவுபடுத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வெயில் காலம் வந்தால் பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு நினைவிற்கு வருவதை நாம் ஏற்கனவே உதாரணமாக சொன்னோம், தவறில்லை. வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ஹராமானதாக அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து வேறு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான விஷயம் ஒரு முஃமினுக்கு கண்டிப்பாக நினைவிற்கு வர வேண்டும். இந்த நினைவு இல்லாமல் ஒரு கோடை காலம் அவரை கடக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் மார்க்கத்திலிருந்து தூரமாக இருக்கிறார் என்று பொருள். அதாவது கோடை காலம் வரும்போது அவருக்கு எது நினைவிற்கு வந்ததோ, எது நினைவிற்கு வரவில்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எது வெப்பத்திற்கு காரணம் என்று சொன்னார்களோ, இந்த ஹதீஸ், இந்த நரகம், அல்லாஹ்வினுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வினுடைய கடினமான இந்த உஷ்ணம், கண்டிப்பாக நரகத்தை பற்றி, அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனையை பற்றி அவர் நினைத்து பார்க்க வேண்டும், அவர் பயப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். எனவே கோடை காலம் வெறுமனே நம்மை வாட்டி வதைப்பதற்காக வரவில்லை. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், நரகத்தை நமக்கு நினைவூட்டுவதற்காக வந்திருக்கின்றது.
அல்லாஹ்வினுடைய கடினமான தண்டனையை நமக்கு நினைவூட்டுவதற்காக வந்திருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது நரகம் படைக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் அன்று முதல் அவர் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து நான் பார்த்ததில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பயம் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும். நரகத்தினுடைய கடினம், நரகத்தினுடைய கொடுமை என்னவாக இருக்கும் என்று உணர்ந்திருந்தால் வாழ்நாள் முழுக்க சிரிப்பே இல்லாத அளவிற்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா லிரஜுலின், மறுமை நாளையில் ஒரு மனிதருக்கு, நரகத்தினுடைய நரகவாதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாருக்கு குறைவான தண்டனை அளிக்கப்படும். நரகத்திலேயே இதுதான் ஆக குறைவான தண்டனை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், தூலஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத்து, சில கற்கள் அவருடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்படும். அந்த கல் தீமூட்டப்பட்டிருக்கும். தீமூட்டப்பட்ட சில கற்கள் அவருடைய 2 பாதங்களுக்கு இடையில் வைக்கப்படும். இதனால் யக்லி மின்ஹா திமாகுஹு, அவருடைய மூளை உலை குதிப்பதை போன்று கொதிக்க ஆரம்பிக்கும். கீழே வைக்கப்படும், அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும், உலை குதிப்பதை போன்று. இதுதான் ஆக சிறிய தண்டனை, நரகத்தினுடைய தண்டனைகளிலேயே ஆகச் சிறிய தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு, நாருக்கும் ஹாதிஹில்லதி தூகிதூன ஜுஸ்உ வாஹிதின் மின் 70 ஜுஸ்ஆ மின் ஹர்ரி ஜஹன்னம், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு மறுமையினுடைய நரக நெருப்பிலிருந்து ஒரு சிறிய பகுதியாகும் என்று சொன்னார்கள். அப்போது கேட்கக்கூடிய ஒருவர் கேட்டார், இது போதுமானதாக இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நெருப்பும் நரக நெருப்பும் ஒரே மாதிரியானது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா ஒரு பகுதின்னு சொன்னோன்னா எவ்வளவு சொல்லல, அப்ப அவர் நினைத்துக் கொண்டார் கொஞ்சம் கூட இருக்கும் போல என்று நினைத்துக் கொண்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுல்லிலத் பி69 ஜுஸ்ஆ, கிட்டத்தட்ட உலக நெருப்பை விட 69 மடங்கு கூடுதலாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய கடினமான நெருப்பை விட கிட்டத்தட்ட 69 மடங்கு அதிகமானதாக நரக நெருப்பு இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் நரக நெருப்பை மூட்டினான். நரக நெருப்பை மூட்டி எரியவிட்டான். பொதுவாக ஒரு இடத்தை அளவுக்கு அதிகமாக எரித்து நெருப்பு கங்குகளாக ஆக்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாலேயே எரித்து விடுவதை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்றுதான் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் வேதனை செய்வதற்காக, மனிதர்களிலும் ஜின்களிலும் யார் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தார்களோ இவர்களை வேதனை செய்வதற்காக அல்லாஹ் நெருப்பை எரியவிட்டான். நாருல்லாஹில் மூகதா, நெருப்பை அல்லாஹ் மூட்டினான். 1000 ஆண்டுகள் எரியவிட்டான். 1000 வருஷம், 1000 ஆண்டுகள் எரியவிட்டான். அந்த நெருப்பு எரிந்து 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 அது சிவப்பு நிறமாக மாறியது. சிவப்பு நிறமாக மாறிய அந்த நெருப்பை மீண்டும் 1000 ஆண்டுகள் அல்லாஹ் எரியவிட்டான். அது எரிந்து 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 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அது வெள்ளை நிறமாக மாறியது. வெள்ளை நிறமாக மாறிய நெருப்பை மீண்டும் அல்லாஹ் எரியவிட்டான். 1000 ஆண்டுகள் எரியவிட்டான். 1000 ஆண்டுகள் எரிய ஆரம்பித்த நெருப்பு 1000 ஆண்டுகள் முடியும் போது அது கருப்பு நிறமாக மாறியது. நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? சிகப்பு நெருப்பை நாம் பார்த்திருக்கிறோம், சிவப்பு நிறம். ஆனால் வெள்ளை நிற நெருப்பும் அதே போன்று கருநிற நெருப்பும் இது அல்லாஹ்வினுடைய நரகத்தில் இருக்கின்றது.
பின்பு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருப்பு நிறமாக மாறியதற்கு பின்னால் அல்லாஹ் நரகத்தை இருளாக்கினான். நரகத்தை இருளாக்கினான். ஏன் சில நேரங்களில் உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், சார் மாணவனை அடிக்கும் போது அல்லது ஒரு போலீஸ் குற்றவாளியை திருடனை அடிக்கும் போது அடியை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடியை மிஸ் பண்றாங்கல்ல, கையில அடிக்க வரும்போது இப்படி கை இழுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெரியுது அடி வருதுன்றது தெரியறதுனால தான் இழுக்கிறது. ஆனா நரகம் எந்த பக்கத்திலிருந்து வேதனை நடக்கின்றது என்றே தெரியாது, எப்படி அடி விழுதுனே தெரியாது. நெருப்பு வேதனை விழுந்து கொண்டே இருக்கும், எவர் ஒருவராலும் பார்க்கவும் முடியாது. இருளில் வைத்து அல்லாஹ் வேதனை செய்வான் என்பதையும் நம்மால் ஹதீஸில் இருந்து பார்க்க முடிகின்றது. இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தான். சொர்க்கத்தை படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான். யா ஜிப்ரீல், இங்க வாங்க, நான் படைத்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நீங்கள் சென்று பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். சொர்க்கத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே, இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியாகக்கூடிய நபராக யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவ்வளவு அழகானதாக, அவ்வளவு பிரம்மாண்டமானதாக நீ படைத்திருக்கின்றாய் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். பின்பு அல்லாஹு தஆலா, அப்படியா, கொஞ்சம் நேரம் கழித்து இப்போது சென்று பாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இப்போது சென்று பார்த்துவிட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் கூட சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவர் கூட சொர்க்கம் செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறினார்கள், வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் செல்வது இலகுவானதல்ல, மகாரி என்ற விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு திரையிட்டு விட்டான். மகாரி என்றால் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் செய்வது கடினமோ கஷ்டமோ, எதையெல்லாம் நீங்கள் வெறுப்பீர்களோ, ஃபஜ்ருக்கு எழுவது கஷ்டம், தாடி வைப்பது கஷ்டம், முன்னேரத்தில் ஜும்மாவிற்கு வருவது கஷ்டம், என்னெல்லாம் இருக்குதெல்லாம் எடுத்துக்கோங்க. எதையெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் நடப்பதற்காக போராடக்கூடிய நேரத்தில் உள்ளம் அதிலிருந்து கொஞ்சம் இலகுவானதை, அதிலிருந்து பின்தங்குவது, தொழுகையை விடுவது, மற்ற சுன்னாவை விட்டு விடுவது, இது போன்று எத்தனை காரியங்கள் உள்ளங்கள் வெறுக்கிறதோ இதையெல்லாம் மனதோடு போராடி செய்பவருக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் போராட்டத்திற்கு பின்புதான் கிடைக்கும், இலகுவாக கிடைத்து விடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இருந்து கூறினார்கள். பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நரகத்திற்கு சென்று பாருங்கள் என்று அல்லாஹ் கூறினான். நரகத்திற்கு சென்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நரகம் முழுவதும் பார்த்தார்கள். நரகத்தை பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், நரகத்தினுடைய கடுமை, நரகத்தினுடைய கொடுமை, அதனுடைய கடினம், யாரும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அவ்வளவு கடுமையானது நரகம், அவ்வளவு கடினமானது நரகம், அவ்வளவு கொடூரங்கள் நிறைந்திருக்கிறது நரகம். யாரும் அதன் பக்கம் செல்லக்கூட விருப்பப்பட மாட்டார்கள். அப்படியா? கொஞ்சம் நேரம் கழித்து பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இப்போது சென்று பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், எவர் ஒருவரும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறவே மாட்டார், ஒட்டுமொத்த நபர்களும் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். ஏன்? ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், ஆசைகளை கொண்டு அல்லாஹ் நரகத்தை திரையிட்டு விட்டான். எதுவெல்லாம் உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் ஆசை கொள்கின்றதோ, தவறானதின் பக்கம், ஹராமானதின் பக்கம் பேராசை கொள்கின்றதோ, இது போன்ற தவறுகள் செய்வதை கொண்டு மிக இலகுவாக அவர் நரகத்தின் பக்கம் சென்று விடுவார் என்ற தொனியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நம்மால் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை நமக்கு செய்கின்றார்கள். உங்களுக்கும் எனக்குமான உதாரணமாவது, நபி அவர்கள் சொல்றாங்க, மிஸ்லி, எனக்கும் உங்களுக்குமான உதாரணமாவது, நடு காட்டில் இருளில் நின்று கொண்டு இரவு நேரத்தில் தீ மூட்டிய ஒருவனை போன்றவனாவான். ஒருவன் நடு இரவில் நெருப்பை மூட்டினான். அவன் மூட்டியதற்கு 100 காரணங்கள் இருக்கலாம். குளிரில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, அல்லது எதையாவது சுட்டு சாப்பிடுவதற்காக, இப்படி நடுக்காட்டில் நெருப்பை மூட்டினான். நெருப்பை மூட்டியது அவனுடைய தேவைக்காக,
சுற்றி இருக்கக்கூடிய விட்டில் பூச்சிகள் அதில் வந்து விழ துவங்குகின்றது. நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்த்ததும் நெருப்பு என்று தெரியாமல் வெளிச்சத்தை முன்னோக்கி வந்து விழ துவங்கிவிட்டது. இப்படி வந்து விழக்கூடிய அந்த விட்டில் பூச்சிகளை குச்சியை வைத்து அவன் தடுக்கின்றான். ஆனால் அவனையும் மீறி அந்த பூச்சிகள் நெருப்பிலே வந்து விழுந்து கரிந்து போவதை நீங்கள் காணுகிறீர்கள். இப்படித்தான் நரகத்தினுடைய வாசலில் விளிம்பில் நான் நின்று கொண்டு உங்களுடைய விலா எலும்பை பிடித்து பிடித்து நான் இழுக்கின்றேன், பிடித்து இழக்கின்றேன். நரகத்திற்கு சென்று விடாதீர்கள், நரகத்திற்கு சென்று விடாதீர்கள் என்று நெருப்பு மூட்டி பூச்சிகளை தடுக்கக்கூடிய அவனை போன்று நான் உங்களை இழுத்துக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னுடைய பிடியில் இருந்து திமிரிக் கொண்டு சென்று நரகத்தில் விழுவதை நான் காணுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கோடை காலம் வரக்கூடிய நேரத்தில் எது நினைவிற்கு வந்ததோ எது நினைவிற்கு வரவில்லையோ ஒவ்வொரு முஃமினுக்கும் ஆழமாக நினைவிற்கு வர வேண்டியது அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய நெருப்பு, நரகம். இதை நாம் கண்டிப்பாக பயந்தாக வேண்டும், அஞ்சியாக வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா துஆக்களிலும் சேர்ந்திருந்தது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார், வகினா அஸாபன்னார். நரக நெருப்பிலிருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக என்று இந்த துஆவை எல்லா துஆக்களிலும் நபி அவர்கள் கலந்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் எப்போது துஆ செய்தாலும் இந்த துஆ இல்லாமல் அவர்களுடைய துஆ இருக்காது என்று சஹாபாக்கள் அறிவிக்கும் அளவிற்கு இந்த துஆ பொது துஆவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவில் கட்டுப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான உபதேசத்தையும் செய்திருக்கிறார்கள். யார் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று 3 முறையும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் நரகிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், நரகிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று காலை 3 முறை மாலை 3 முறை யார் இப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்களோ சொர்க்கம் இவருக்காக, நரகம் இவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றது, சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றது. யா அல்லாஹ் இவர் என்னை உன்னிடத்தில் வேண்டிவிட்டார், எனவே இவரை எனக்குள் நீ அனுப்பிவிடு என்று சொர்க்கம் பேசுகின்றது. நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றது, யா அல்லாஹ் இவர் என்னிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடிவிட்டார், எனவே இவரை என்னிலிருந்து நீ தூரப்படுத்தி விடு, அப்புறப்படுத்தி விடு, பாதுகாத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நரக நெருப்பை அஞ்சி அல்லாஹுக்கு பயந்து நாளை மறுமை நாளுடைய உஷ்ணம், அந்த கொடூரம் எப்படி இருக்குமோ என்பதை அஞ்சி இந்த கோடை காலம், இந்த வெயில் காலம் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நாம் நெருங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கோடை காலமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய தினம் வெளியான ஒரு ஹாட் நியூஸ், மிக தெளிவான தகவல் நீங்கள் படித்திருப்பீர்கள், அதை நீங்கள் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். ஜாய் அலுகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடை, இந்த நகைக்கடை தமிழகத்தில் பல இடங்களில் இருக்கின்றது, இந்தியாவில் பல இடங்களில் இருக்கின்றது, இந்தியா தாண்டி பல வெளிநாடுகளிலும் இருக்கின்றது. துபாய் போன்ற அரபு கண்ட்ரிகளிலும் இந்த ஜாய் அலுகாஸ் என்று சொல்லக்கூடிய நகைக்கடை இருப்பதை நீங்கள் காணலாம். மிகப்பெரிய நிறுவனமாக வியாபாரத்துறையில் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாபாரத்துறை, இதனுடைய ஓனர் ஜாய் அரக்கல் என்று சொல்லக்கூடிய இவர் நேற்று துபாயினுடைய மிகப்பெரிய அடுக்குமாடியினுடைய 14வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். ஜாய் அலுகாஸினுடைய ஓனர் நேற்றைய தினம் துபாயினுடைய 14வது மாடியில் இருந்து குதித்து
அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அவர் கேரளாவை சேர்ந்தவர். வயநாட்டினுடைய மனந்தவாடி என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு அவருடைய உடல் தனி விமானத்தின் மூலம் வந்திருப்பதையும் நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய செல்வந்தர், அவருடைய ஆரம்ப நிலை எண்ணெய் வளத்தை எடுத்து எண்ணெய் வளத்தில் கொடிக்கட்டி பறந்து பின்பு உலகத்தினுடைய வர்த்தகத்தில் கால் பதித்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் கோடிக்கணக்கு மல்டி மில்லியனராக உருவெடுத்ததற்கு பின்னால் ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலைக்கான காரணத்தை தேடுகிறார்கள். துபாய் அரசாங்கத்திலிருந்து தரவுகள் வந்திருக்கின்றது. எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. மன அழுத்தத்தினால், நிம்மதியின்மையால் அவர் இறந்திருக்கின்றார். நிம்மதியின்மையால் இவ்வளவு பெரிய பணக்காரர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். 2018 தான் அவருடைய மிகப்பெரிய அரண்மனை, அதாவது வீடுன்னு சொல்லக்கூடாது, மிகப்பெரிய அரண்மனை 25,000 சதுர அடியில் கட்டப்பட்டு முடித்தது. கிட்டத்தட்ட நம்மளுடைய கிரவுண்ட்ல முக்காவாசி இருக்கும் நான் நினைக்கிறேன், சரியா தெரியல. 25,000 சதுர அடி பரப்பளவில் அவருடைய அரண்மனை கட்டப்பட்டது. இவ்வளவு பெரிய வீட்டில், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு, 7 வருடங்கள் கூட அந்த வீட்டில் அவர் முழுமையாக வாழவில்லை. தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று தேடினால் மன நிம்மதி இல்லை. நிம்மதியின்மையின் காரணமாக இறந்திருக்கிறார் என்ற தகவலை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் ஒரு மனிதனுக்கு பல சான்றுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அடுக்கடுக்காக. அதில் ஒரு மிகச்சரியான சான்றாக இந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பணம் 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 என்று தேடக்கூடிய மனிதனுக்கு பணத்தை கொண்டு எதையும் வாங்கலாம், எதையும் அடையலாம், எதையும் நாம் சாதித்து விடலாம் என்று இருக்கக்கூடிய மனிதருடைய இவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இப்போது எத்தனை கோடிகள் இருக்கின்றது. இந்த அரண்மனை, இந்த நகைகள், இதில் எது இவருடைய உயிரை திருப்பி கொண்டு வரும்? இவருடைய உயிரை இதில் எது திருப்பி கொண்டு வரும்? எதுவும் திருப்பி கொண்டு வரான். இதைத்தான் நாம் தெள்ள தெளிவாக சொல்கின்றோம். பணத்தை வைத்து இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட உங்களுடைய உடலின் தேவையை நீங்கள் முடிக்கலாம். உடலுக்கென்று சில தேவை இருக்கின்றது. இந்த உடல் தேவையை பணத்தை வைத்து நீங்கள் முடிக்கலாம். உடலும் இந்த உலகோடு முடிந்து போகக்கூடியது, பணமும் இந்த உலகோடு முடிந்து போகக்கூடியது. ஆனால் உடலுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரூஹ் இருக்கின்றது. ரூஹ் அது இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, அது ஆகிரத்தை சார்ந்தது. ஆகிரத்தில் இருந்து வந்தது மீண்டும் ஆகிரத்திற்கு செல்லும். அதை இந்த உலகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒன்றை வைத்தும் நீங்கள் ரூஹை திருப்திப்படுத்த முடியாது. ரூஹ் எப்போது அமைதி பெறுகின்றதோ அவர்தான் உண்மையான மன நிம்மதியை அடைகின்றார். ரூஹை மன நிம்மதி படுத்துவதற்காக குர்ஆன் பேசுகின்றது. அலா இன்ன பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி என்பது அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டுதான். ரூஹ்க்கான நிம்மதி அது அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டுதான் இருக்கும். ஃபஜ்ர் தொழுவதை கொண்டுதான் இருக்கும். 2 ரக்காத் ஃபஜ்ருடைய சுன்னத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களும் அவருக்கு சுருட்டி கொடுத்ததை போன்றவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் உடலுடைய தேவையை முடிக்குமே தவிர உடலுக்குள் இருக்கக்கூடிய ரூஹை ஒருபோதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் நிறைவேற்றி வைக்காது. உங்களுடைய ரூஹுக்கான நிம்மதி, ரூஹுக்கான அமைதி அல்லாஹ் எதை வழங்கி இருக்கின்றானோ அந்த நோன்பு, அந்த ஜகாத், அந்த தொழுகை, அந்த குர்ஆன், அந்த திக்ர், அந்த நன்மையான காரியங்கள், இதுதான் உங்களுடைய ரூஹை அமைதிப்படுத்தும் என்பதை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நிறுவச் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆகச் சிறந்தவன் நற்பாக்கியசாலி யார் என்றால், எப்போதெல்லாம் படிப்பினைகள் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றதோ அந்த படிப்பினை எடுத்துக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்பவன், தன்னை திருத்திக் கொள்பவன் தான் நற்பாக்கியசாலி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதற்கு இணங்க நமக்கு கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு நாம் நம்மை குர்ஆனின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் திருப்பி நல்வழியில் வாழ்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.